If I touch even his garments, I shall be made well. மார்க் 5:28. நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Your faith has made you well. மார்க் 5:34. உமனது விசுவாசம் உன்னை குணமாக்கியது. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, எவ்வாறு இயேசுவை தொட்ட பெண் குணமானதை இன்றைய நற்செய்தியில் படிக்கிறோமோ, அதே போன்று பல இடங்களில் இயேசுவின் கருணை தொடப்படுவதை நற்செய்தியில் பார்க்கலாம். Jesus visits us, newlyweds in Cana. யோவான் 2:11. பீட்டர் in கஃபர்நகூம். மார்க் 1:29. பாரிசி in கஃபர்நகூம். லூக்கா 7:41. ஜக்கேயுஸ் in ஜெரிகோ. லூக்கா 19:5. மேரி and மார்த்தா in பெத்தனி. யோவான் 12:2. disciples in எம்மாவுஸ். லூக்கா 24:31. Each time he visited a home, he left a blessing behind. இயேசு நம்மை சந்திக்கிறார். கானாவூரில் புதுமண தம்பதியருடன், கஃபர்நாமுவில் ராயப்பருடன், கஃபர்நாமுவில் பரிசேயருடன், ஜெரிகோவில் சக்கேயுடன், பெத்தானியாவில் மார்த்தா மரியாவிடம், எம்மாவூஸ் சீடர்களுடன். சந்தித்த ஒவ்வொரு வீட்டிலும் ஆசிரை விட்டு சென்றார். சந்தித்த ஒவ்வொரு வீட்டிலும் ஆசிரை விட்டு சென்றார். ஆகவேதான் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ மத பழக்க வழக்கங்களில் குருவானவர் வீட்டை சந்திக்க வேண்டும். வீடை சந்தித்து அங்கு ஆசீர் அளிக்கும் பொழுது அந்த ஆசீர் அவர்களோடு தங்குகிறது. இன்னும் சிறப்பாக இயேசுவின் திரு இதய படத்தை ஸ்தாபகம் செய்து வருடத்துக்கு ஒரு முறை அதை புதுப்பித்து செபித்து வந்தோம் என்றால் அவருடைய பிரசன்னம் என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது. ஆகவே நம்முடைய மக்களை நான் பல முறை இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான நாட்கள் வருடத்தில் ஒன்று திருமண நாளோ அல்லது பிள்ளைகளின் பிறந்த நாளோ அல்லது பெற்றோரின் இறந்த நாளோ, எந்த நாளை முக்கியமாக நீங்கள் கருதுகிறீர்களோ அந்த நாளை குறித்து அந்த நாளிலே உங்கள் வீட்டில் இதயப்பட ஸ்தாபகம் செய்யுங்கள். அப்பொழுது நிச்சயமாக பங்கு தந்தையை அழைக்க வேண்டும், அழைப்பீர்கள். அவரும் ஒத்துக்கொள்வார் அவருடைய நேரத்துக்கு ஏற்றவாறு. அவ்வாறு வரும்பொழுது நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற குடும்பங்களையும் அழைத்து இந்த இறை பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நாம் வருடம் ஒரு முறை இவ்வாறு செய்யலாம். சில பேருக்கு அந்த ஜூன் மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் தான் இதயப்பட ஸ்தாபகம் செய்யணும் ஒரே நிறைய பேர் கேட்பார்கள். அது தேவையில்லை. ஒரு நாளை தேர்ந்து கொண்டீர்கள் என்றால் அந்த நாள் எப்பொழுதும் ஒரு ஞாபகத்தில் இருக்கும் சிறந்த நாளாக அமையும். இன்றைக்கு கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நெல்லித்தோப்பிலே ஒரு வீட்டிலே ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அவருடைய மகனுக்கு பிறந்த நாள். பொங்கல் லீவு வரும். ஆகவே வருடா வருடம் அவர்கள் அந்த வீட்டில் ஒரு 11 மணிக்கு இதயப்பட ஸ்தாபகம் தன்னுடைய லீவ் நாட்களாக இருப்பதினால் நம்முடைய நண்பர்கள் உறவினர்களை அழைத்து அன்று மதியம் அவர்களுக்கு உணவு கொடுப்பதோடு அந்த ஒரு இனிய விழா நடைபெறும். பிள்ளைக்கு பிறந்த நாள், இயேசுவின் திரு இதயப்பட ஸ்தாபகம் லீவு நாளாகவும் இருப்பதினால் எல்லோரையும் அழைத்து ஒரு அன்பியம் என்று சொல்லுகிறோமே, இதுதான் அன்பியம்.
ஆகவே அன்பியத்தை நாம் பெரிதாக செய்தோம், அப்புறம் அப்படியே விட்டு போச்சு. எல்லாம் துவக்குவது ஒன்று, பிறகு நடைபெறுவது வேறொன்று இல்லாமல் போய்விடும். ஆனால் இந்த இதய பிரஸ்தாபம் எல்லா பங்குகளிலும் எல்லா வீட்டிலும் செய்யலாம். குறைந்தது வருடத்துக்கு ஒரு முறை என்னும் பொழுது ஏறக்குறைய ஒரு பெரிய பங்குகளிலே மாதத்துக்கு ஒரு 10 இதய பிரஸ்தாபம் இருந்தால் 10 இடங்களிலே இந்த இறை பிரசன்னத்தை நாம் கொடுக்கலாமே. அவைகளை நாம் முயற்சிப்போம். As long as there is life, there is hope. But with Christ, one can hope even after death. வாழ்க்கை உள்ளவரை நம்பிக்கை கொள், இறப்புக்கு பிறகு இயேசுவோடு நம்பிக்கை கொள்வோம். ஆகவே இறந்த பிறகும் நம்பிக்கை இருக்கிறது என்றால் நம்முடைய இந்த நம்பிக்கை வாழ்வு, விசுவாச வாழ்வு. ஆக இயேசு நம்மை தொடுகிறார் பல வகைகளில், அருட்சாதன வழிகளில், இதோ இந்த நற்கருணை ஆராதனை வழியில், ஜெபத்திலே எங்கு நாம் கூடி ஜெபிக்கின்றோமோ நம் மத்தியில், தனிப்பட்ட ஜெபத்தில், வீட்டிலே நாம் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, இவ்வாறு அவர் சந்திக்கும் பொழுது, அவரை சந்திக்கும் பொழுது அவர் நமக்கு தன்னுடைய ஆசிரை விட்டு செல்கிறார். அந்த ஆசிரை பெறுவதற்கு இறைவனிடம் இறைஞ்சுவோம். முழந்தால் இருப்போம். Lord Jesus, you love each of us individually with a unique and personal love. Touch my life with your saving power. Heal and restore me to fullness of life. Help me to give wholly of myself in loving service to others. ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட அன்பினால் அன்பு செய்கின்றேன். உம்முடைய காக்கும் வல்லமையால் குணமளித்து மறுவாழ்வளித்தருளும். பிறர் அன்பு சேவையில் எம்மை முழுமையாய் கையளிக்க வரம் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.